ஹாய் காய்ஸ், சாண்டி vlogs கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு vlogல நான் 2 சன்ஸ்கிரீனோட டிஃபரன்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஒன்னு வந்து லாக்மியோட சன்ஸ்கிரீனும், இன்னொன்று வந்து டாட் அண்ட் கீயோட டிண்டர் சன்ஸ்கிரீன். காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத காட்ட போறேன். என் ஸ்கின்ல போட்டு நான் காட்ட போறேன். என்னோட மார்னிங் ஸ்கின் கேரை நான் முடிச்சுட்டேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டோனர் ப்ளம்ல இருந்து இந்த நயாசனமைடோட டோனர் யூஸ் பண்ணிட்டு ப்ளம்ல இருந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன். லிப்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால நம்ம லிப் பாம் போட்டுக்கலாம். இதுவும் டாட் அண்ட் கீல இருக்கிற ஒரு லிப் பாம் தான். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப திக்காவும் இருக்கு. ஒரு 3 to 4 hours நம்ம லிப்ஸ்ல அப்படியே இருக்கு. ஆனா இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 250 rupees நினைக்கிறேன் ஃபார் 12 grams. அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது பிராண்ட்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து இது செட் ஆகாது. என்னைக்காவது நான் வெளியே போறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த லிபம் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நமக்கு இது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் போட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து ஹாஃப் ஃபேஸ்க்கு வந்து இந்த லாக்மியோட சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு எப்படி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹாஃப் ஃபேஸ்க்கு வந்து இந்த டாட் அண்ட் கீயோட டிண்டர் சன்ஸ்கிரீன் வந்து போட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு, ஆயிலியா இருக்கா, இல்ல காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாக்மி போட்டுடலாம். இது ரொம்ப ஒரு ஜெல் சன்ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு க்ரீமியா இல்லை. நம்ம ஸ்கிரீன்ல போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா தான் ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இங்கெல்லாம் ஆயிலியா இருக்கும். இந்த டீ ஜோன்ஸ்லாம் எனக்கு ஆயிலியா இருக்கும். இங்கெல்லாம் மட்டும் எனக்கு ட்ரையா இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் ஹெவியா தான் ஃபீல் ஆகுது. மேபி ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் வாட்டரியா தான் இருக்கு, பட் கொஞ்சம் ஹெவியா தான் ஃபீல் ஆகுது. ஒரு வின்டர் சீசன்ல ட்ரை பண்ணலாம். சம்மர் சீசன்ல ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ இது வந்து SPF 15 சொல்லியிருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரை டு காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு தான் செட் ஆகும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை தொட்டே பார்க்கக்கூடாது. காம்பினேஷன் மேபி ட்ரை பண்ணலாம். இந்த லாக்மே வந்து 100 கிராம். இதோட ப்ரைஸ் வந்து 625 போட்டிருக்கு. பட் நம்ம ஆன்லைன்ல வாங்கினோம்னா எல்லாமே ஒரு 450 to 500 ரேஞ்சில் தான் இருக்கு. பட் இந்த ரேஞ்சுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டே வாங்கலாம். ஜெல் பேஸ்ட் வாங்கலாம். இது கொஞ்சம் எனக்கு ஹெவியா தான் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் லாக்மே. அண்ட் இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்மெல் எல்லாருக்குமே பிடிக்காது காஸ்மெட்டிக்ஸ்ல. இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ கிடையாது. இது வந்து ஸ்மெல் ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் டாட் அண்ட் கீயோட டிண்டர் சன்ஸ்கிரீனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி லைட்ல ரொம்ப பிரைட்டா தெரியுது. இந்த அந்த அளவுக்கு பிரைட்டா இல்லை. என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். நான் டிண்டர் சன்ஸ்கிரீனும் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து நான் 2-3 வாட்டி போட்டாதான் என் ஸ்கின்ல வந்து எப்படி சொல்றது, போட்ட மாதிரி ஒரு இதுவே இருக்கு. ப்ளஸ் இது அதை விட ரொம்ப கிரீஸியா இருக்கு. எனக்கு ஹெவியா ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து நம்ம ஃபேஸ்ல இருந்தா எப்படி ஃபீல் ஆகும், நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தா எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. மேபி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து செட் ஆகும். தென் இதுல ஒரு டிண்டர் இருந்தது, ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு இது இருந்தது. பட் அது ஸ்கின்ல போட்டோடனே அப்சர்வ் ஆயிடுச்சு. ரொம்ப கீக்கியாலாம் ஒண்ணுமே தெரியல, ஸ்கின்ல போட்ட மாதிரியே தெரியல. பட் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே ரொம்ப கிரீஸியாவே இருக்கு. ஒரு ஆயில்னஸ் வந்து 2 சன்ஸ்கிரீன்லயுமே இருக்கு. நான் இது ரெண்டுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்பவுமே ஒரு ஜெல் பேஸ் தான் போவேன். ஜெல் பேஸ்லேயே நீங்க டாட் அண்ட் கீயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிராண்ட்ல வந்து ட்ரை பண்ணலாம். டிண்டட் அண்ட் திஸ் லாக்மே இது ரெண்டுமே வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பட் நான் இது நினைச்சேன் ஒரு ஃபவுண்டேஷனா கொஞ்சம் ஒர்க் ஆகும் நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஒரு நார்மல் க்ரீமா தான் ஒர்க் ஆகுது. பிளஸ் இது வந்து 50 ml பேக் வந்து எவ்வளோ எம்ஆர்பி போட்டிருக்காங்கன்னா 549 போட்டிருக்காங்க. பிளஸ் இதுவுமே நீங்க ஆன்லைன்ல வாங்கும்போது ஒரு 100 rupees மைனஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு 400 450 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இதோட ஷேட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, நான் இதோட ஷேட் வந்து சொல்றேன். பட் நான் வந்து இதுல இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் அப்ளை பண்ணக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு க்ளோ கிடைச்சது. இல்ல எனக்கு ரொம்ப வேணாம், எனக்கு லைட்டாவே போதும்னா ஒரு 2 3 வாட்டி எடுத்து நீங்க அப்ளை பண்ணாலே போதும். பிளஸ் இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு இந்த ப்ராடக்ட், ரொம்ப வந்து வாட்டரியா தான் இருக்கு. பட் ஸ்கின்ல போட்டா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல. இதுக்கு மேல நம்ம வந்து நெக்ஸ்ட் வேற ஏதாவது காம்பேக்ட் போட்டு இதை சீல் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டு பட் எங்கேயாவது நியர்பை தான் போகலாம். ஒன் டே ஃபுல்லா இதை போட்டு ஒரு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இப்போ நான் வந்து 2 சன்ஸ்கிரீனுமே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 12:17. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படிங்கறத காமிக்கிறேன். பிகாஸ் சன்ஸ்கிரீன் அப்சர்வ் ஆனாதான் நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போவேன். பிகாஸ் எனக்கு இப்பவே ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது. நான் ஏன் அதை திருப்பி திருப்பி ஹெவியா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன்னா, ஆஸ் அ ஆயில் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கிற எனக்கு ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சு அதை அப்சர்வ் ஆனதான் நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போவேன். இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு அந்த டே ஒரு மாறி போகும், எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். 12:17 நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க. இதை பார்த்து உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்ல வாங்கக்கூடாதா அப்படிங்கறது சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது இதுல நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி பேஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ட்ராபெரிங்கிற இதுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லை. ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டிண்டட்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் கொஞ்சம் ஃபவுண்டேஷனோட ஒர்க் கொஞ்சம் இருக்கும்னு நினைச்சேன். பட் அது எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. என்னோட இந்த 2 பிம்பிள் மார்க்ஸுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. பிளஸ் லாக்மேல ஒண்ணுமே இல்லை. லாக்மே வந்து கொஞ்சம் ஸ்மெல் ஓவரா இருக்கு. பட் ஆயிலினஸும் இருக்கு. பட் லாக்மே போட்டு 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இது அப்படியே தான் இருக்கு. பட் வெயிட் அண்ட் சீ, நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து 12:27. நம்ம 12:17க்கு வந்து அப்ளை பண்ணோம். 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி அப்சர்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி லாக்மே வந்து அப்படியே தான் இருக்கு. நான் எப்படி போட்டிருந்தோனோ அப்படியே தான் இருக்கு. பட் இந்த பக்கம் டாட் அண்ட் கீயோடது வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு கீக்கியா இல்லை. பட் இங்க பாத்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ரொம்ப ஆயிலியா இருக்கு. ஸோ கம்பேர்ட் டு லாக்மே, டாட் அண்ட் கீ வந்து பெஸ்ட். லாக்மே வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு டாட் அண்ட் கே வாங்கிட்டு போகலாம். பிளஸ் இதுல வந்து ஒரு லைட் ஒரு சேஞ்ச் இருக்கு, ஒரு லைட் பிரைட்னஸ் வந்து இது கொடுக்குது. நான் என்னோட ஸ்டுடியோ லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா ஆயிலியா இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா கூட டாட் அண்ட் கீ தான் பெஸ்ட் லாக்மே விட. ஸோ வந்து லாக்மே அண்ட் டாட் அண்ட் கீல டாட் அண்ட் கீ தான் வின்னர். இது வந்து ஒரு லைட் ஒரு பிரைட்னஸும் கொடுக்குது. பிளஸ் அந்த அளவுக்கு கீக்கியா இல்லை. பட் ஆயில் ஸ்கின்னா இருக்கிறவங்க யோசிச்சு வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஆயிலியா தான் இருக்கு. இதுக்கு மேல ஒரு காம்பேக்ட், இதுக்கு மேல ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காது, நல்லா வராது. ஒரு காம்பேக்ட் போட்டுட்டு சிம்பிளா ஒரு லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சோம்னா இந்த லுக் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவில். டாட் அண்ட் கீ வேணும், டாட் அண்ட் கீயோட லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அனுப்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட இந்த சோப் க்ரீமும் NYBayலேருந்து இந்த 3-in-1 ஃபவுண்டேஷனும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை இன்னைக்கு வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all in the next video. Bye.